தேவாதி தேவனாம் மூவர்க்கும் முதல்வனாம் அதோ முகத்தில் உதித்த அரோகரணாம் நம்மையெல்லாம் காத்தருளும் அந்த தணிகைநாதனுடைய பெரும் கருணையும் நம் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய திருவருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் ஒவ்வொருவருக்கும் உடன் கிடைக்க வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். எல்லா வளமும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். எப்பொழுது போல நம்ம ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள் நம்ம இங்கே வந்திருக்காரு. மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர், நமக்கெல்லாம் பரிச்சயமானது. முன்னெல்லாம் அறிமுகத்துக்கு நிறைய தேவை, இப்போ தேவையில்லை. தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சிடும். அவரை முதல்ல வரவேற்றுருவோம். ஐயா வணக்கம். ஐயா சுவாமிகளுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். சிறந்த எழுத்து வேந்தராகவும் ஆன்மீக அறிஞராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் நான் இணைந்து ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுடன் பங்கு பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா, அந்த வணக்கத்தோட முதல்ல ஒரு 3 விஷயத்தை சொல்லுவோம், நடுவில் பகிர்ந்துக்கலாம். ஐயா சரி. இன்று மாலை 6 மணிக்கு மேலே பௌர்ணமி. ஐயா நம்ம ஆசிரமத்திலையும் இன்று தான் செய்கின்றோம். ஐயா மதிரூப காருண்ய வர்த்தனம் சஞ்சாரக பூர்வனம் குரு மாதுர்கா வர்த்தன சடாட்சர சண்முகம் அனுகிரக வாராகி அசித்தாங்க பைரவ யோகம் மதிகரண புவன சர்வசக்தி அப்படின்னு ஐயா நம்ம ஆசிரமத்தில் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிற விஷயம், இவ்வளவு பாடல்களை இவ்வளவு வார்த்தைகளை மனனமாக செய்து எப்படி நீ இவ்வளோத்தையும் நினைவில் வச்சு அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது. அனுதினமும் வந்து ஐயா வாயால் சொல்லி சிந்தனையால் சொல்லி பலனை நோக்கி சொல்லி எதிர்பார்ப்புகளை நோக்கி சொல்லி பயிற்சி எடுக்கிறது இல்லை ஐயா. உண்மையாகவே உள்ளத்தால் உருகி பயிற்சி எடுக்கிறேன் ஐயா. அது நல்லா மனசில் பதிஞ்சு. ஆமாம் ஐயா. அதுவும் என்ன நோக்கம், மக்கள் பயனடையட்டும். நம்மளால் முடிஞ்சது. நம்ம எல்லாரும் நம்ம எடுத்து போடுறதை எல்லாரும் பிடிக்க முடியாது ஐயா. இறைவன் அருள் இருக்கிறவங்க தான் பிடிச்சிக்க முடியும். அந்த வகையில் நாம் பிரதிஷ்டை பண்ணதே இந்த பௌர்ணமிக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு ஐயா. நம்ம ஆலயத்தில் எங்கும் இருக்கலாம், நாம் தான் செய்தோம்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் இன்று மாலை 6 மணிக்கு மேலே பௌர்ணமி. அதனால் நம்ம எப்பொழுதும் போல் 7 மணிக்கு நாம் இன்று பௌர்ணமி விழா அங்கே நடக்கும். எல்லாரும் வந்து பங்கு கொள்ளுங்க. சொல்வது என் கடமை. அதாவது மனநோய், மனபயம், மன சம்பந்தப்பட்ட விகாரங்கள் எதுவாக இருந்தாலும், திருஷ்டி சூன்யம் மந்திர தந்திரம் இருந்தாலும் அதற்கு ஒரு விமோச்சனம் உள்ள நாள் இந்த பௌர்ணமி. அதற்கேற்ப நம்ம ஆலயத்திலே ஸ்கந்தாலயாவிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். வந்து பயனடைய வேண்டும். இன்றைக்கி நடக்கிற பௌர்ணமியில் பங்கு கொண்டு பயனடைங்க. இது முதல் விஷயம் ஐயா. சரி. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அதுவும் இப்போ ஆஷாட நவராத்திரி முடிந்து வரக்கூடிய அகண்ட பாராயணம் ஐயா. அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 9 நாள் 9 தேவியரின் மந்திரம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அபிஷேக ஆரவாரங்கள், தாந்திரிக முறைப்படியான பூஜைகள், விளக்கு தீபம் ஏற்றுவது, இப்படி இந்த 9 நாளும் ஒரு அற்புதம் நடந்து அது அப்படியே போயிட்டுருக்க வேலையில் வரக்கூடிய அகண்ட பாராயணம். இது 2வது. காலையில் 8 மணி முதல் புதிதாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவது அகண்ட பாராயணம். எண்ணற்ற பக்தர்கள் பயன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அது. அது முருகனுடைய அருளை நேரடியாக பெறுகின்ற ஒரு அற்புதம் அந்த அகண்ட பாராயணம். அது வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் தொடங்கி நடக்கும். அதில் பங்கு கொள்ளுங்க. அதில் ஒரு சிறப்பாக நீங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்தி வரப்போகிறோம். அது என்னென்னங்கிறத பார்க்க போகிறீங்க. அந்த புத்தகம் அங்கே கிடைக்கும். அதே மாதிரி வேழக்கிழமை, வருகின்ற வேழக்கிழமை காலையில் 8:30 மணி முதல்ல வந்து தேய்பிறை பஞ்சமி இருக்குது. இந்த பஞ்சமி புதுசாக வாராகி அனுக்கிரக வாராகியினுடைய தீபம், பூசணி தீபம் போட்டு பல விதமான அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஏராளம். குறிப்பாக திருஷ்டி மந்திர சூன்யங்களுக்கு ஒரு பெரிய விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த தேய்பிறை பஞ்சமியில் உண்டு.
அதனால் வருகின்ற அந்த பஞ்சமிக்கு வியாழக்கிழமை வருகின்ற காலை 8 மணி முதல் தொடர்ந்து அந்த தீப வழிபாடு இருக்கும். எல்லோரும் நம்ம ஆலயத்துக்கு வந்து தீபம் போட்டு வழிபட்டு வினையகற்றி தீயதை அகற்றி வளம் பெற்று வாழணும். வருகின்ற வியாழக்கிழமை பஞ்சமி. ஆக இந்த 3 விஷயம் ஐயா. இன்று பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம், வியாழக்கிழமை தேய்பிறை பஞ்சமி ஐயா. அது சொல்லிட்டு ஒரு பக்தரை பார்த்துருவோம். ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? மதுராந்தகத்துலேருந்து பேசுகிறேன் சாமி. யாருக்கா கேட்க போகிறடா கண்ணா? தம்பி கோசை கேட்கணும் சாமிஜி. தம்பியோட பேர் என்னம்மா? மணிகண்டன் சாமி. வயசுமா? 16 சாமி. சொல்லுடா கண்ணு, என்ன சாமிஜி புக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தம்பி கிட்ட காமிச்சோம், பேசணும். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா கண்ணா, சொல்லுமா. தம்பி கிட்ட புக்கு அகண்ட பாரதிலிருந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க சாமிஜி. சரிம்மா. அதை வாங்கிட்டு வந்து என்னடா தோணுது, அதை சொல்லுடா, போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் சாமிஜி. சரி. அவன் எனக்கு எதுவும் தோணலை, நீ சொல்லுமா நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் சாமிஜி. சரி. அதனால அவன் படிப்பு புதுசும், இப்போ காலேஜ் 2nd இயர் படிக்கிறான். சரி. படிச்சு முடிச்சவங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி. சரி. அதுதான் சாமிஜி. அது அம்மா வீட்டுல எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தோம், எங்களுக்குலாம் நல்லா தான் வந்துச்சு. சரி. புக்ல போட்டு பார்த்ததுக்கு இவன் மட்டும் போட மாட்டேன், எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். போட மாட்டானா போடவே வைக்காதீங்க, அது கரெக்டா சொல்லாது. அதுதான் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க போட ஆஹா, வைக்கிறோம். அது வந்து பக்தியோட முழு நம்பிக்கையோட நான் சொன்ன மாதிரி கை வச்சு மந்திரம் படிச்சு போட்டாதான் சரியான பலன் கிடைக்கும். அதான் சாமிஜி, எங்களுக்குலாம் கரெக்டா தான் வந்தது. ஆனா நீங்கெல்லாம் அவன் போடவே- பக்தியோட போட்டுப்பீங்க, அவன் போட மாட்டானா எப்போ போடுறானோ அப்போ பார்க்கட்டும் அவன். ம். வேற என்னடா கண்ணா? அது எனக்கு வேலை இல்லைங்க சாமிஜி, வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த புக்ல என்ன வந்ததுடா கண்ணா? வேலைக்கோசம் போல சாமிஜி, என்னுடைய இது கோசம் நீ தான். வேலைக்கோசம் போடு கண்ணா, அதுலயே கரெக்டா தெரிஞ்சிடும். அப்படிங்களா சாமி? ஆமா, நல்லதுடா கண்ணா. ஆ. ஆ. ஆமா. ஹலோ. ஹலோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து கவிப்பிரியா பேசுறேன், திருவோண நட்சத்திரம். சொல்லுங்கம்மா வயது கவிப்பிரியா, 42. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் சுவாமிஜி. சரிம்மா, என்ன வயசு கவிதாம்மா? 42. 42 வயசு சுவாமி. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. நான் போன வருஷம் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கேன் சுவாமி. சரிம்மா. குருதர்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரிம்மா. ஒரு நோவு போனா ஒரு நோவு வருது சுவாமி. சரி. போன வாட்டி துதிக்கால் வலி இருந்துச்சுங்க, சரி. அது நல்லா ஆச்சு. இப்போ அடி வயிறு உக்காந்து இருந்தா குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி. நீங்க தான் சுவாமி என்ன தீர்வு சொல்லணும். இதுமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். சுவாமி நீங்க சொல்ற எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன் சுவாமி. சரி. பேரப்பா வச்சிருக்கேன், எல்லா புக்ஸ் இருக்கு. சரி, எல்லா புக்ஸும் இருக்கு, படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சுவாமி. அந்த வயசான காலத்துல பாவம் போறதுக்கு ஜீவ சமாதிக்கு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ண அது மாசம் அது பண்ணியுமா உங்களுக்கு இந்த வழியெல்லாம் இருக்குது? தெய்வீக சிரிப்பு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஃபீலிங் சுவாமி. வலி வலி என்னம்மா என்னம்மா? ஒரு பயம். வலி வலி வந்து வலி உங்களுக்கு வருதா இல்ல நீங்க வலிய வர வச்சுக்கிறீங்களா? இல்ல சுவாமி, லைட்டா எப்பனா வரும், எதனா ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அதுதான் ஏதாவது ஒண்ணு இருக்கணுமா, பெருசா வேண்டாம், சின்ன சின்னதா அனுபவிப்போம். சுவாமி பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பயப்படுற மாதிரி இருந்தா நான் சொல்லியிருப்பேன், பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சுவாமி. ஆமா, நீங்க உட்கார்றது எப்படின்னு பாத்துங்க. ஒரே சேர்லயோ ஒரே மாதிரி உட்கார்றீங்கன்னா கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரிங்க. அதே மாதிரி யார் எது சொன்னாலும் அதை போய் பின்பற்றிட்டு மொத்தமா இத்த செய்யலாம் அத்தை செய்யலாம்னு செய்யாதீங்க. சரிங்க சுவாமி. இதெல்லாம் தான் தப்பு வரும். நாம ஒன்றை பற்றினோம், உறுதியா பற்றினோம், அவ்வளவுதான். சரிங்க சுவாமி. நல்லது சுவாமி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. குறையில்லாத நிறையோட வழி இல்லாம நல்லா இருமா. ரொம்ப நன்றி சுவாமி. நல்லதுமா, நல்லதுமா. ஐயா, அப்படியே உங்க கேள்வி கணைகளை முதல்ல தொடுத்துருக்கீங்க. ஒருவருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் கோபப்பட்டு பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்வதும் ஒரே முடிவாக இல்லாமல் குழப்பமான முடிவெடுத்து காரியங்களை கெடுத்துக்கொள்வதற்கும் எந்தெந்த கிரகங்கள் எவ்விதமான ஜாதக அமைப்புகள் இதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி என்னுடைய நண்பர் இந்த சந்தேகத்தை கேட்க சொல்லி சொன்னார். ஐயா, ஒன்று முதல்ல என்ன, அதாவது என்னென்னா, குழப்பங்கள்
ஏற்பட்டு பிரச்சனைகளை சந்திப்பது. குழப்பங்களால ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது. அப்புறம் கோவப்பட்டு பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கிறது. கோவப்பட்டு பிரச்சனைக்குள்ள சித்தி. அப்புறம் ஒரே முடிவா இல்லாமல் குழப்பமா முடிவெடுத்து காரியங்களை செய்வது. எதையும் ஒன்றா உருப்படியாக எடுக்க 3 வகையான பிரச்சனைகளை எப்படி அதை சரி பண்ணிக்கொள்வதுன்னு நண்பர் கேட்க சொன்னார். அதான் உங்களை கேட்குறேன் நான். தன் பலம் தெரியாத அடுத்தவருடைய பலத்திற்குடைய அடிபணிஞ்சு போகிறவங்களுக்கு இது வரும் ஐயா. தன்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அந்த திறமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாது ஐயா. முதல்ல உணர்ந்து பயன்படுத்தலாம். ஏன்னா அவரோட பலத்தை விட பலவீனப்பட்டவர் பலமான விஷயங்களை தெரிஞ்சா மாதிரி பாவனை பண்ணுவார். அவர்கிட்ட இவர் போய் மாட்டிக்குவார். முதல்ல இந்த குழப்பம் என்பதற்கு எதிரியே யாருன்னா கிரகமெல்லாம் 2வது தான் ஐயா. அவங்க தான் எதிரி. இந்த குழப்பம் வருவதற்கு காரணம் என்ன? அடிப்படை என்ன ஐயா? குழப்பறதுக்கு அடிப்படை என்ன? அவங்க செய்கிறது சரியான பாதையாக இருந்தால் குழப்பம் வரப்போகிறதில்ல. அல்லது ஒரு முடிவு எடுத்து அதில் வெற்றி பெற்றுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலான்னாலும் குழப்பம் வரப்போகிறதில்ல. இதையும் நான் ஜெயிக்கணும், இதுலேயும் எனக்கு வரணும், அதையும் நான் ஜெயிக்கணும், அதுலேயும் எனக்கு வரணும், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு முடிவு பண்ணால் எப்படி ஐயா அந்த குழப்பத்துக்கு விட கிடைக்கும்? கிடைக்காது. கோபம். யார் கோபப்படுவான்? சாதனைங்கிற நோக்கத்தோடு வெறிபிடித்து குறிக்கோளோட அந்த சாதனையை வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் பதித்த படிப்பு, அது எந்த கல்வியாகட்டும், விளையாட்டாகட்டும், அரசியலாகட்டும், அது நம்ம ரியல் எஸ்டேட் அந்த துறையாகட்டும், அல்லது கணினித்துறை, எந்த துறையாகட்டும், அந்த துறையில் சாதனை பண்ணி குறிக்கோளை எட்டி பிடிப்பவன் கோபத்துக்குள் அகப்பட மாட்டானே. இந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறான். அவனுக்கு இப்போ அது கோபம் வந்துடுமா? இன்னும் ஆளை விட்டுருங்க, கோபம் வந்தால் எனக்கு இது டிஸ்டர்ப் ஆகிடும். நீங்கள் பாருங்க ஐயா, பெரிய பதவியில் இருப்பவர்கள், பெரிய பெயரில் இருப்பவர்கள், பெரிய மருத்துவர்கள், எந்த துறை சார்ந்து ஒரு பெரிய அளவில் இருப்பவர்களை போய் கோபப்படாமல் பக்குவமாக இருப்பாங்க. கோபமே பட மாட்டாங்க ஐயா. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா சகிப்பும் கோபமும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரிவுக்கு முதல் காரணம் ஐயா. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அது இந்த கோபம் இருக்குது பாருங்க, அது பல விஷயத்தை கெடுத்துரும் ஐயா. ஆதி காலத்தில் ஞானிகள்லேருந்து சித்தர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியது என்ன? கோபம் வேண்டாம். கோபப்படும் பொழுது அது பிரச்சனை. அதுக்காக கோபப்படாமே இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. மனிதன் தானே, இயல்பான மனிதனுக்கு கோபம் வர்றதில் என்ன தப்பு? தப்பே இல்லை. கோபத்திற்கான காரணம் சரி என்றால் கோபப்படலாம். சரியில்லாத விஷயத்துக்கு கோபப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீயா நானா அப்படின்னு. இப்போ கணவன் மனைவி கோபப்படுறாங்க ஐயா, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது ஐயா. உடன்பாடே கிடையாது. ஏன்னு கேளுங்க, அவங்க சண்டை போட்டால் சாயந்தரம் பேசித்தான் ஆகணும், அல்லது மறுநாள் பேசித்தான் ஆகணும். அது அர்த்தமில்லாத சண்டை. அதுக்கு பதிலாக கலந்துரையாடல் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு கோபம் வருதுங்க, நீ இப்படி பேசுறது எனக்கு ஒத்து வரல, நீ இந்த வேலையை செய்யாத, அந்த வேலையை கலந்துரையாடலாம். கணவன் மனைவியாகி அது 20 வருஷம் 30 வருஷம் கூட சண்டை போட்டுக்குவாங்க. வயதான காலத்துலேயும் சண்டை போட்டுவாங்க. எண்டுன்னா பிரிய போகிறாங்களா? இல்லை. அந்யோன்யமான தம்பதியர்களுக்குள்ளே எதற்கு சண்டை? சாயந்தரம் பேசி ஆகணும். அது தேவையில்லாமல் அந்த கோபத்தை வீண்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு. அது பல விஷயங்கள் இருக்குது. அதே சக்கரை நோய் இருந்து ஒருவருக்கு திருட்டுத்தனமாக போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாருன்னா கோபம் வந்து தானே ஆகணும். நியாயமான கோபம். இது நியாயமான கோபம். இந்த கோபத்தை இது போன்று நாம் சீர்தூக்கி பார்த்து கோபப்பட்டால் அதில் பிரச்சனை இல்லை ஐயா. அது சீர்தூக்கி எல்லாத்துக்கும் கோபப்படுறவன் குழப்பத்துக்குள்ளே தள்ளப்படுவான். குழப்பத்துக்குள்ளே தள்ளப்பட்டவன் காரியத்தை கெடுத்து கொள்வான். ஒரு முடிவாக அவனால் எதையும் செய்ய முடியாமல் ஒரு காரியத்தையும் அவனால் பண்ண முடியாது. இது நிறைய இருக்கையா. இதுக்கு மெயினாக ஜாதகத்தில் குருங்கிற கிரகம் சம்மந்தப்படுது. ஏன்னா நீங்கள் கடைசியாக அதை கேட்டீங்க. ஆமாம் ஐயா, குருங்கிற கிரகம் சம்மந்தப்படுது, சந்திரனுங்கிற கிரகம் சம்மந்தப்படுது, சூரியனுங்கிற கிரகம் சம்மந்தப்படுது, செவ்வாய் என்ற கிரகம் சம்மந்தப்படுது. 4 கிரகத்துக்கு உட்பட்டது தான் அது. ஏன் நான் முதல்ல 4 சொல்லலைன்னா, இப்போ குரு புத்திக்கு அதிபதி. புத்தியை சரியாக கூர்மையப்படுத்தி கொள்ளாதவனே குழப்பத்தில் தள்ளப்படுகிறான். அடுத்தது சந்திரன், மனம் சம்பந்தப்பட்டவன். இந்த மனதில் திடமான முடிவும் உறுதியான குறிக்கோளும் இல்லாதவன் மனதில் திடம் தவறி போவான். ஒரு காரியத்தையும் ஒன்றா முடிவெடுக்க முடியாது. அவன் பயந்து என்னதான் திறமை இருந்தாலும்
மனதிற்கு அடிபணிந்து போய்விட்டால் அவன் ஜெயிப்பது அரிது. அடுத்தபடியாக சூரியன், சப்கான்சியஸ், ஆழ் மனதில் இருக்கக்கூடியது. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் பண்ணுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே பயப்படுவான். இந்த பயம் என்ன ஆகும்னா மேலெழுந்து வந்து ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. என்னன்னா சந்தேகக்குரிய போட்டுரும். இது போனால் மாட்டிக்குவோமா, இது போனால் செய்ய மாட்டோமா, உள்ளுக்குள்ளே ஏதோ சரியாக வரலையே அப்படின்னு குழப்பிக்குவாங்க பாருங்கள். இதுக்கு சூரியன் காரணம் ஐயா. அடுத்தபடியாக கோபம். நம்பால் எப்பவுமே செவ்வாய், அவர் வந்து சட்டுன்னு கோபத்தை கொடுக்குறவர் அவர் தான், பிரச்சனையில் மாட்ட விட்டுறது அவர் தான். அதே மாதிரி சொத்து கொடுக்குறது அவர் தான், அது வேறு விஷயம். ஒரு கிரகத்துக்கு பன்முகங்கள் இருக்கிறது, ஆனால் முதல் தலைப்பு பீடமாக இருக்கிறது இதுதான். ஆக இந்த 4 கிரகங்கள் ஐயா. அப்போது அதிக கோபப்படுகின்றவனுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று சொத்து, இன்னொன்று பணம், இன்னொன்று தேவை முறையற்ற ஆசை. இது செவ்வாய் கொடுத்தே தூருவார். இந்த குணம் உள்ளவனுக்கு கோபம் சட்டுன்னு வரும். அதே மாதிரி குரு புத்திசாலித்தான் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவம் இல்லாத விஷயத்தை தெரிஞ்சா மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு அதை வந்து அடுத்தவங்ககிட்ட கேட்காம அடுத்தவன் பேசும்போது குறுக்கிட்டு பேசி அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை வாங்காமல் அந்த குணம் படைத்தவர்களுக்கெல்லாம் குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் ஐயா. எது ஒன்றுமே திடமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டு மனசின் வழியாக செயல்பட்டால் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அவங்க ஒரு இலக்கை எட்டி பிடிப்பாங்க. அப்படி இல்லாத தன்னை உணராத மனதின் போக்கிலே போகின்றவன் ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க முடியாது ஐயா. அடுத்து எது பண்ணாலும் உறுதியான மனப்பக்குவம் ஆழ் மனதில் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த உறுதி நழுவி விட்டாங்கன்னா ஒரு காலமும் அவங்க பெரிய அளவு போக முடியாது ஐயா. அப்போ குணத்துக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இது. ஆனால் அதே நாம் திணிக்க முடியாது. இயல்பான வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதுதான் ஐயா அதுக்கு பதில். நல்ல விளக்கமான ஒரு விரிவான பதில். பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம் ஐயா. ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. அம்மா வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? விழிவாக்கத்துல இருந்து பேசுறேன் சுவாமிஜி. அம்மா யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சுவாமிஜி. என்ன வயசுடா கண்ணா? 46 சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, என்ன பேரு? எங்க தம்பி பிருந்தா. பிருந்தாம்மா சொல்லுங்க. அது முன்னாடி எங்க தம்பி சொல்றேன் சுவாமி. ஃபர்ஸ்ட் எங்க தம்பி வேலை இல்லாமலாம் இருந்தான். உங்களை வந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்க பேர்லாம் மாத்தி கொடுத்தீங்க. அது அந்த பேர்லாம் வச்சு உங்களுக்கு வழி காட்டும். ஒரு 4 பேர் கொடுத்துருந்தீங்க, அதுல யாரும் ஒரு செலக்ட் பண்ணி இது பண்ண சொன்னீங்க. அந்த பேர்லாம் எழுதி அவனுக்கும் ஒரு வழி காட்டி ஒரு இப்ப ஆட்டோ எல்லாம் சொந்தமா வாங்கி ஆட்டோ ஓட்டுறான். இப்ப போன வாரத்துல வந்து வாட்டர் வாஷ் கடை எல்லாம் வச்சிருக்கான் சுவாமி. போன வாரம் தான். உங்களோட அருளாலதான் சுவாமி, உங்களோட அருள் அவனுக்கும் என்னைக்கு நல்லா இருக்கட்டும்மா, மேலும் மேலும் நல்லா இருக்கட்டும். சொல்லுமா. எனக்கு என்னோட பிரச்சனைக்காக தான் சுவாமி சொல்லுமா. வீட்டுல ஒரே கடன் பிரச்சனையா இருக்கு. சரி சுவாமி. என்னம்மா? வீட்டுல ஒரு கடன் பிரச்சனையாவே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்ல சுவாமிஜி. நீயும் வந்து வேலைக்கு போறியாடா கண்ணா? இல்ல சுவாமிஜி, வீட்டுல தான் இருக்கிற. அவர் பேர் என்ன, அவர் என்ன செய்யறாரு, அவரோட வயசு என்னடா கண்ணா? அவரு சங்கரலிங்கம் பேரு. சரி, 58 வயசுங்க சுவாமி. சரி, அவர் என்ன பண்றாரு? வெல்டிங் வேலை செய்யறாரு சுவாமிஜி. ஓஹோஹோ. 4 வருஷமா தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கா? அதுக்கு முன்னாடி இல்லையா? இப்போ ரொம்ப அதிகமா இருக்குங்க சுவாமி. இல்ல நான் கேக்குற கேள்வி இல்ல கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோமா. 4 வருஷமா தான் இந்த கடன் இருக்குதா, அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கா? அதுக்கு முன்னாடி இருந்ததுங்க சுவாமி, கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வந்து. ஆனா இந்த 4 வருஷத்துல இந்த வருஷம் போன வருஷம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? அதிகமா இருக்கு. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமா இருற மாதிரியே தெரியுதுங்க சுவாமி. வீட்டுல அவரு பட்டற மாதிரி ஏதாவது வச்சிருக்காரா? பத்திரம் எல்லாம் எதுவும் வைக்கலங்க. வெளியில போய் செய்துட்டு வருவாரு. ஆமா, கடை எல்லாம் எதுவும் இல்ல, வெளியில வேலை செய்யறாரு. சரி சரி சரி. ஏன் கண்ணு, முதல்ல இப்ப பணம் ஒரு இடம் வாங்குனீங்களா? சொந்த வீடு தான் சுவாமிஜி. இல்லம்மா, அதுக்கப்புறமா ஏதாவது மனை ஏதாவது வாங்குனீங்களான்னு கேக்குறேன். இல்லங்க சுவாமிஜி, எதுவும் வாங்கி கட்டி இருக்கு. சரி, இது எவ்வளவு நாள் ஆச்சு இந்த வீடு கட்டி? இது வாங்கி ஆயிடுச்சு சுவாமி, 15-16 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா ஒன்றும் இல்லை, அது சின்ன சின்ன பிரச்சனை தான். ஒரு புதன்கிழமை நம்ம ஆசிரமத்தில் அசித்தாங்க பைரவர் இருக்கார்ல, அங்கே வந்து அவர் வரணும், 8 தீபம் போடணும். நீல நிற துணியில் நம்ம விரலி மஞ்சள் ஒரு துண்டு எடுத்து கட்டி, மஞ்சள் கலர் நூலில் அதை மூட்டை மாதிரி சின்னதாக கட்டி, அந்த விளக்குக்குள்ளே நல்லெண்ணெயில் அந்த மஞ்சளை போட்டு அதில் தீபம் ஏற்றணும். அங்கே வந்து அசித்தாங்க பைரவருக்கு பண்ணணும். இது புதன்கிழமை பண்ணுங்க.
சனிக்கிழமை அங்கேயே விநாயகருக்கு 5 நெய் தீபம் போடணும். மஞ்சள் நிற திரிச்சு பன்னீரில் ஊற வச்சு காய வச்சு போடணும். சரி. இதை மட்டும் 3 முறை 3 சனிக்கிழமை 3 புதன்கிழமை செய்தார்னா எல்லாமே சரியா வந்துரும்மா. அந்த ஆசிரமத்துல வந்துட்டா ரெண்டுமே செய்யணுமாங்க சாமி? அம்மா எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இவருக்கு என்ன ஆயிருக்குன்னா மறைமுகமா 3 வருஷத்துக்கு ஒரு முறை பிரச்சனை வரும் ஆரம்பத்துல இருந்தே. இதுல பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா கால் வலிகளை சொல்லுவார் அவரு. அது இப்ப சொல்றாரா இல்லையா? சொல்றாரு சாமி. இல்ல அது வந்துரும், அந்த வலி வந்துரும். அந்த வலி வர்றதுக்கு காரணமும் நான் சொல்றதுக்கும் காரணமும் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது நம்ம கோயில்ல. வெளியில அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பண்ணதுனால அங்க வந்து பண்ணுங்கிறேன். சரிங்க சாமி. எனக்கு கூட அப்பப்போ தலைவலி உடம்பு ஏதோ பண்ற மாதிரியே இருக்கு. இல்ல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. முதல்ல அவர் இதை போட்டு முடிச்சிருட்டோம், பார்க்கலாமா? நல்லதுமா. ஐயா தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே அந்த சந்தோஷத்தோட யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும். என்ன பேருமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு தீர்க்க சுமங்கலியா தீர்காயுஸ்துவமா நல்லா இருங்க. யாருக்காக கேட்க போறீங்க? அவங்க பேர் என்னம்மா? உஷாராணி. சரிம்மா, என்ன வயசுமா? ஜூலை 8ஆம் தேதி 1967. நான் ஒரு பேப்பர் பேனா போட்டு தான் எழுதணும். இப்போ லைவ்ல உட்காந்துட்டு எங்க இருந்து எழுதுறது? என்ன வயசு அப்படியே சொல்லுங்கம்மா. 57. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஏன் தலையை சுத்தின்னு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு வேலை இல்லாம பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க பேரை சொல்லிவிட்டு உங்களுக்கு பாக்கணும்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களை கேட்டானா என்னன்னு சொல்லுங்க. சரியில்லை. யாருக்கு? எனக்கும். அத சொல்லுங்க முதல்ல. என்ன பண்ணுது? உடல்லாம் நடுக்கம் இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு எதிரிகள் தான் நிறைய இருக்குங்க. மராட்டியம்மனுக்கு நான் போய் கும்பிடுவேன். வீட்டுல எவ்வளவு துட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க? எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? என்னங்க? வீட்டுல எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? பணம் பசங்களுக்கு செலவு பண்றதுதான். சரி, இல்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். பாபா நமக்கு கடவுள் கொடுக்கும். சரி கடனே கொடுப்பீங்க? கடவுளா? கடவுள் கொடுப்பாங்க. சரி நகைலாம் நிறைய வச்சிருக்கீங்களா? என்கிட்ட வந்து எதிரிகள் அதிகம்னு சொன்னா நான் நகையும் காலி பண்றோம், பணத்தையும் காலி பண்றோம், பாத்துங்க. ஆமா, சூன்ய வச்சிட்டாங்க, இதே தும்பு வச்சிட்டாங்க. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா? பிறந்த வீடும் புகுந்த வீடும் பகை வந்தா சூன்யம் தான் வைக்கணுமா என்ன? பணம் வந்தா பகை வந்தா சூன்யம் தான் வைக்கணுமா? இதை முதல்ல அதை தூக்கி போடுங்க வெளியில. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேர்ல வந்து பாத்துருங்க. நான் வந்திருக்கேன், ஆசிரமம் 2 வாட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வந்து பாக்கும்போது என்ன வந்து பாருங்க. நல்லதும்மா. நல்லா இருங்கம்மா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது.
நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இதுபோன்று எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அவளோட அந்த புத்தகம் பார்க்க போகிறீங்க. அதுக்குள்ளே ஒரு பக்தர் வந்துட்டார், பார்ப்போம். ஹலோ 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 சொல்லுங்க சாமிஜி. ஐயனார் பெங்களூர்லேருந்து. யாருமா? ஐயனார் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஏனாத்தூரா சார்? எங்கேருந்துமா? பெங்களூர்லேருந்து சார். பெங்களூர்லேருந்து சண்முகமா? ஐயனார் ஐயனார். ஐயனார் யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு கேட்குறேன் சாமி. என்ன வயசுமா? வயசு 51 சாமி. சொல்லுங்க ஐயனார். ஹலோ ஐயனார் சாமி. ஐயனார் கேட்குது எனக்கு. நீங்கள் முதல்ல டிவி பார்க்காதீங்க. அது இல்லைங்க சாமி, தூரமாக இருக்கணும் சாமிஜி. ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கு கொஞ்சம் டிலேவாக கேட்குது. அவ்வளோங்க சாமிஜி. சரி சரி. உங்கள் வீட்டில் யாருக்காவது 2 தாரம் இருக்கா? 2 தாரம் யாருக்கு இல்லை சாமிஜி. சரிங்க சரி. இல்லை சந்தேகமாக தான் கேட்டேன். சொல்லுங்க என்ன பிரச்சனைமா? சாமிஜி வந்துருக்கேன் ஐயனார் சொல்லிட்டு எங்ககிட்ட தலைக்கு அடிபட்டு பிளட் கிளியர் ஆகின்னு சொல்லியிருந்தேன். சரிங்க. அதுக்கு மருந்து சொல்லியிருந்தீங்க, சாப்பிட்டுருந்தேன். சரி. இப்போ கொஞ்சம் வேலை பிரச்சனையாக இருக்குது சாமிஜி. இல்லை மருந்து சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது சாமிஜி. சரிங்க ஓகேம்மா. என்ன பிரச்சனை? வேலையா? வேலை சரியா போய் இன்னும் அவங்கள வேணும்னு சொல்லிடுறாங்க. சரி சரி. ட்ரை பண்ணுங்க சாமிஜி. ஆப்டிகல்ஸ் சாமிஜி. என்னம்மா? கண்ணாடி. ஆப்டிகல்ஸ். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு நான் எதுவும் சொல்லலையா? அதுக்கு சொல்லுங்க சாமிஜி. எதுவும் சொல்லலை. சொல்லுங்க சாமிஜி. சரி சரி. அது ஆப்டிகல்ஸ் பேர் என்ன? பேர் வந்து இப்போ லக்ஷ்மி ஐ கேர் சாமி. என்னம்மா? லக்ஷ்மி ஐ கேர். லக்ஷ்மி ஐ கேர். ஓகே ஓகே. உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? ஹலோ ஹலோ சொல்லுங்க சாமி. உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இல்லைங்க சார். அப்பா அம்மா 2 பேரும் இல்லைங்க சாமிஜி. எப்படி காலமானாரு? அவர் வயசு ஆயிடுச்சு சாமி. அவர் திரும்பி அப்படியே ஹார்ட் அட்டாக் எடுக்காது சாமி. சரி சரி. தம்பி கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இப்போ நீங்கள் பேசுறது வேற எனக்கு ரொம்ப தெளிவாக கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க சாமிஜி. கொஞ்சம் நேரம் வந்து பாருங்களேன். நேராக வந்து பார்க்குங்க. 2-3 டைம் வந்து வாங்க வாங்க நேராக வந்து. எனக்கு நீங்கள் பேசுறது சரியாக கேட்டால் பதில் சொல்லலாம். கேட்கலையே. வந்து பாருங்க. அடுத்து தொடர்ந்துருக்காங்க. ஹலோ ஹலோ மா சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் தாத்தா நான் பிரஜிதா நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க தாத்தா. சொல்லுமா. தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு பிடெக் சிஎஸ்சி கிடைச்சிருச்சுங்க தாத்தா. இப்போ காலேஜ் சேர போகிறேங்க தாத்தா. தாராளமாக சரி. நல்லா படுறா கண்ணா. ரொம்ப நன்றிங்க தாத்தா. என்ன மந்திரம் சொன்ன? தாத்தா நீங்கள் சொன்ன எல்லா மந்திரமுமே சொன்னேங்க தாத்தா. வஜ்ரலட்சுமி பூஜை பண்ணேங்க தாத்தா. வெரி குட் வெரி குட். இப்போ என்னடா கண்ணா கேட்க போற? இப்போ எனக்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் தாத்தா கேட்க போறேன். சூப்பர். நல்லா இருடா கண்ணா. நல்லா படி. தாத்தா பேரை காப்பாத்து. குடும்பத்தோட நல்லா இருங்க. சரிங்க தாத்தா. அதில் ரொம்ப விசேஷம் என்னன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ரொம்ப நல்ல துறை. அந்த துறையில் இடம் கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். சொல்லுடா கண்ணா. அவ்வளோதாங்க தாத்தா. நான் நல்லா படிச்சு வந்து உங்களை பார்க்கணுங்க தாத்தா. வா படிச்சுட்டு பட்டத்தோட வந்து பாரு. சரிங்க தாத்தா. நல்லதுடா நல்லதுடா. நன்றிங்க தாத்தா. நல்லா இருக்கா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் கேட்கும் பொழுது. நிச்சயமா ஐயா. நிச்சயமா ஐயா. ஐயா நம்ம அவளை எதிர்பார்த்துட்டு இருக்க புத்தகம் ஐயா. அதுக்கு முன்னாடி சரி இப்போ நம்ம வெளியிட்டோம் ஐயா. நீங்கள் இன்னும் வந்து முதல்ல நீங்கள் பண்ணிவிடுங்க சாமின்னு சொல்லியிருக்கீங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. உங்கள் பார்வைக்கோ உங்கள் கேள்விக்கோ முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது வந்தது ஐயா? விமர்சனங்கள் இது என்னென்னா, ஒரு நகை பெட்டியில் நகையை வைக்கிற மாதிரியாக மிக புதுமையாக இந்த புத்தகத்தை பண்ணியிருக்கோன்னு சொல்லி முதல்ல அதை பாராட்டுறாங்க. ஓகே ஐயா. சகோதர லேனா தமிழ்வான் இந்த புத்தகத்தை இந்த இதை பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசம். அது வரைக்கும் மணிமேலை பிரசத்தில் ஒரு 12,500 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். இப்படி ஒரு புத்தகம், புதுமையான புத்தகம் இதான் முதல் முறை. அந்த வகையில் லேனா வந்து இதன்படி ஒரு முயற்சி செய்து பார்த்து
தனக்கு மிகவும் பொருந்தி வந்ததாகவும் சொன்னார். அதை உங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஆமா ஐயா, ஆமா ஐயா. என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், என்கிட்ட சொல்றதை விட நீ உங்க சாமிகள்கிட்டே சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். வாயால சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா, நான் பக்கம் சாமி பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி 203 பார்த்தேன். ரொம்ப நாளாக ஒரு வேலையை செய்யலாமா வேணாமான்னு ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. தெளிவு கிடைச்சிருச்சு. நான் செஞ்சேன்னு தான் என்கிட்ட சொன்னார் ஐயா. இதே வேலையில் நம்ம பக்தர்களுக்கும் அதை பற்றி தெரியப்படுத்தணும். இன்னும் நான் முழுமையாக அதை பற்றி சொல்லலை ஐயா. அந்த வகையில் ஏன்னா நம்ம 2 பேர் பேசிக்கிட்டோம், அது உள்ள நம்ம முன்னுரையிலையும் புத்தகத்தை எப்படி ரொம்ப விளக்கமா பயன்படுத்த, சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஐயா, எப்படி பயன்படுத்த வேணுங்கிற முறையில் நம்ம கொடுத்துருக்கோம் ஐயா. உங்களுக்கும் தெரியும் ஐயா. இருந்தாலும் உங்கள் மூலியமா அதை நேரடியாக மக்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஐயா. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு காலர் வந்தாங்கன்னா சரி. அவங்களுக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் ஐயா. சரி சரி. முதல்ல அதை பிரித்து காட்டுங்க ஐயா. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஐயா வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நகைப்பெட்டி மாதிரி. அதாவது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு அருமையான ஒரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஐயா. இப்போ ஒரு முனிவரை எடுக்கிறார் பாருங்க. அதுல இருந்து அந்த முனிவரை காட்டுங்க ஐயா. மேல் பகுதியிலேயே பாருங்க ஐயா, இது வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த முனிவரோட படம். ஆமா ஐயா. இந்த முனிவர் படத்தை கையில் வச்சுக்கொண்டு இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் மனசில் நினச்சி ஒரு என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த புத்தகத்தில் திருப்பணும் ஐயா. ஆமாம், திருப்பணும் ஐயா. சரி. இல்லை மேல் பக்கம் ஐயா. ஆமாம், மேல் பக்கம் திருப்பி இந்த இப்படி மேல் ஐயா. மேல் பக்கம் ஐயா. ஓகே. சொருகணும் ஐயா. அப்படியே இதில் வந்து முனிவரை சொருகணும் ஐயா. முனிவரை சொருகணும். சொருகி அந்த இடத்துல சொருகிட்டு அந்த அந்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாசிச்சு பார்க்கணும். அது இல்லை, இப்போ வாசிச்சிட்டிங்கன்னா ஐயா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதே நம்ம லைவா பார்ப்போம் ஐயா. நீங்கள் நினைத்த இந்த முடிவு நல்லதல்ல, பொறுமையாக இருங்கள். நல்லது விரைவில் நினைத்தபடியே நடக்கும். நல்லது நடந்திட மந்திரம் வந்து இடது பக்கத்தில் இருக்கு. ஓகே ஐயா. ஓம் ஆதித்யாய குருநாமஸ்ய மங்கள ஞானாய சுபம் மங்களம் சித்திரஸ்து அப்படிங்கிறது இந்த இது வந்திருக்கு. ஆமா ஐயா. அதனால அப்போ நீங்க காலையில என்ன ஐயா நினைச்சீங்க? ஏதாவது நினைச்சீங்களா ஐயா? ஒரு விஷயத்த நினச்சேன். அது வந்து இப்போ வந்து அது அந்த முடிவு வந்து நல்லது இல்லை அப்படின்னு வந்துருச்சு. அதனால் சில காலம் தள்ளி போட்டு அது கொஞ்ச நாள் கழித்து அது விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது இதில் வந்திருக்கு. இதே போல் நமது வாசகர்கள், நமது நேயர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை வாங்கி இதனை பார்ப்பதன் மூலமாக ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அது வந்து தெளிவான முடிவு எடுப்பதற்கு இப்படியா அப்படியா இந்த ஈரட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சூழல் கேட்ட கேள்வி ஐயா. ஆமாம், குழப்பம், ஆமாம், கோபம், அது வந்து ஏன் வெற்றி பெற இந்த புத்தகம் வந்து அந்த மாதிரியான மனிதர்களுக்கு உதவும். என்னோட கேள்வியை நீங்க சரியா அந்த புத்தகத்தோட இணைச்சிட்டீங்க ஐயா. நீங்க குழப்பத்தால பிரச்சனை, கோபத்தால பிரச்சனை, முடிவு எடுக்க முடியாம தடுமாற்றத்தால பிரச்சனை, எதுவும் முடிவு எடுக்க முடியல. எதுக்கு நீ குழப்பிக்கிற? ஒன்றும் உன்னோட குழப்பத்துக்கு இந்த புத்தகத்துல அப்படியே விடை கொடுத்துரும் ஐயா. ஆமா. அது போக நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம், அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து தாங்கள் எதுவும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும்பொழுது புலவர்களை, அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களை, மந்திரிகளை கேட்பாங்களாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு இது மாதிரி குழப்பமான முடிவு இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அவங்க ஒரு ஒரு விஷயத்தை அதுக்கு ஒரு பதிலாக சொல்லுவாங்க. இல்லை ஐயா, தேவரிஷினே இருப்பாங்க ஐயா. பெரிய பெரிய அரண்மனைகளில் தேவரிஷினே இருப்பாங்க ஐயா. அந்த தேவரிஷி என்னன்னா அடுத்து மன்னர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசகராக. ஆமாம் ஐயா. மணித்துளிகளோட சொல்லுவாங்க ஐயா, இந்த மணித்துளிகள் இதை பண்ணாதீங்க, இந்த மணித்துளிகள் அதை செய்யாதீங்க. போர் வருதா, இப்போ போருக்கு உகந்த நேரம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், அந்த முடிவெல்லாம் அவங்க ஆலோசனைப்படித்தான் மன்னர்கள் பின்பற்றுவாங்க ஐயா. இதை தான் வந்து ஆதிகால கிரந்த சூஸ்திரம் வந்து எடுத்து சொல்லியிருக்கு ஐயா. அதன்படி தான் இந்த புத்தகமே பயணிச்சிருக்கு ஐயா. அந்த காலத்து மன்னர்களுக்கு தேவரிஷி சொன்னாங்க, இந்த காலத்து மனிதர்களுக்கு சுவாமிகள் சொல்றீங்க. எல்லாரும் மன்னர்கள், அந்த எல்லாரும் நாட்டு மன்னர்கள் மாதிரி. அவ்வளோதான் ஐயா. ஒரு பக்தர் ஐயா அப்படியே இருக்கட்டும் ஐயா, பார்ப்போம் ஐயா. ஹலோ, முனிவரை மட்டும் எடுத்துருங்க ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன், சாமல்பட்டி. யாருக்காக பேச போறீங்க? எனக்காக பேசுகிறேங்க ஐயா. என்ன பேர் தம்பி? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், என்ன வயசாச்சுமா? 27ங்க ஐயா. சொல்லுங்க தம்பி. எங்கள் வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. உங்கள் 2 பேர் 27ல கல்யாணமா? என்னங்க ஐயா? கல்யாணம் ஆயிடுச்சா?
கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா. சரி, லவ் மேரேஜா நேரடி மேரேஜா? லவ் மேரேஜ் ஐயா. சரி சரிப்பா. என்ன மாதிரி பிரச்சனை வருதுப்பா? இப்போல்லாம் காதல் கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை வருது தம்பி, அதுக்காக கேட்டேன். சொல்லுங்க தம்பி. சும்மாவே ஒன்றுமே நல்லாவே பேசினுக்கிறோம், சண்டை வருது. வீட்டில் வந்து மணி சேவிங்ஸ் எதுவும் இல்லை, தொழில் செட் ஆக மாட்டேங்குது. அதனால தாங்க ஐயா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. எவ்வளோ நாளாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க தம்பி? ஐயா ஒரு 2-3 நாளாக பார்த்துனுக்கிறேங்க ஐயா. 2-3 நாளாவா? ஆமாம் ஐயா. என்ன தம்பி பொய் சொல்கிறீங்க? பொய்யெல்லாம் சொல்லுறீங்க ஐயா. யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஐயா. சரி சரி சரி. தம்பி, முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னாலே குடும்பத்தில் பிரச்சனைனால தொழில் பிரச்சனையாக இருக்கும். முதல் பாயிண்ட்டு, உனக்கு 27 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆயிருக்க கூடாது. 21 ஆயிடுச்சு ஐயா. அதான் ஆயிருக்க கூடாது, அதுவே முதல் தவறு. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் பாரு, உங்கள் பரம்பரையில் பாரு, யாராக இருந்தாலும் 25 வயசுக்குள்ளே ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் 30 வயசுக்கு மேலே தான் நீ நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கிடைக்காது தம்பி. ஐயா நம்ம டிரைவர் தொழில் இருக்கிறோம். நீ கார் வாங்கிலாம் ஓட்டிடாத. நீ தாராளமாக ஆக்டிங் போகலாம், இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போ. 30 வயசுக்குள்ளே நான் கடன் வாங்கி சாதிப்பேன்னு நினச்சிட்டு வீணாக போய் மாட்டிக்காத. சரி சரிங்க ஐயா. சரியா? அந்த மாதிரி அது இல்லை தம்பி. சரியா? சரிங்க ஐயா. அது வரைக்கும் காத்துக்கிட்டு எப்போ நேரம் கிடைக்குதோ, இப்போ அகண்ட பாராயணம் இந்த செவ்வாய்க்கிழமை, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் நம்ம ஆசிரமத்தில் நடக்குது. சரிங்க. முதல்ல அதில் வந்து பங்கு கொண்டு அந்த பிரசாதம், விபூதி பிரசாதம், மந்திர விபூதி பிரசாதம் கொடுப்போம், நான் தான் கொடுப்பேன். முதல்ல அதை வாங்கிட்டு வந்து அதை தொடர்ந்து உபயோகப்படுத்து தம்பி. அதுலேயே உனக்கு விமோச்சனம் தெரியும். அதுக்கு அடுத்த மாதம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நான் தொலைக்காட்சியில் சொல்லுவேன் தம்பி. அந்த ஒரு மாசத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு சொல்றேன் தம்பி. நல்லது தம்பி. சரிங்க, நன்றிங்க ஐயா. நல்லதுப்பா. ஹலோ ஹலோ. சொல்லுங்க அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அப்பா நான் வாழப்பாடியில இருந்து பேசுறேங்கப்பா. ஜானகிப்பா பேரு. ஜானகிம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காகப்பா. பையனுக்கு கேட்டேன் கல்யாணத்துக்கு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க பையா. அப்பா உங்க பையனுக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கு, நீங்க தான் பேர் வச்சீங்கப்பா. சரி, எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறைகள் எல்லாம் இல்லாம நிறைவாழ்வு பெற்று நல்லா இருங்க. அப்பா இப்ப 2வது பையனுக்கு 27 வயசுப்பா. கல்யாணம் எப்ப நடக்கும் எப்படிப்பான்னு கேக்குறதுதான்ப்பா பண்ணனே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது பையன் பேர் என்னம்மா? சசிகுமார்ப்பா. என்னம்மா? சசிகுமார். என்ன வயசாச்சு? 27ங்கப்பா. அப்படியா? சரி, உங்களுக்காக நான் நம்ம புக்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரிங்கப்பா. அப்படியே பாருமா, இது வந்து எப்படி பார்க்கணுங்கிற முறை ஒன்று இருக்கு. அது உள்ள புத்தகத்துள்ள விரிவா எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மந்திரம் இருக்கு. அதை இந்த பாக்ஸ் மேல கையை வச்சுக்கிட்டு இந்த பெட்டி மேல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் திறக்கணும். முனிவரை எடுத்த பிறகு அந்த முனிவரை கையில வச்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இதை பார்க்கணும். அதனால உனக்காக நாம வந்து ஐயாவை பார்க்க சொல்றேன். அது 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 எந்த அளவுக்கு வரும்னு நான், ஏன்னா நீ இல்லாததுனால. ஆனா பார்க்கலாம், அது ஒரு பதில சொல்லும், என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவன் பேர் என்னம்மா சொன்ன? திருப்பி சொல்லி நீ அப்படியே பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கமா. சரிங்கப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா எல்லாமே. நான் சொல்றேன் இதை பார்த்த பிறகு சொல்றேன் நானு. அவர் பேர் என்னம்மா? ஐயா, முனிவர் மட்டும் போடுங்க தலையில. என்னம்மா? சசிகுமார். போடுங்க ஐயா நீங்களே. சசிகுமார். இருமா, அவர் போட்டாரு முனிவர். என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்கள் ஆழ் மனதில் பயத்துடனும் குழப்பத்துடனும் செய்யலாமா வேண்டாமா என்ற எண்ணத்துடன் செய்ய வேண்டாம். தள்ளி போடுவது நல்லது. நல்லது நடந்திட மந்திரம். புரியுதாம்மா? இப்ப அதாம்மா, உள்ளுக்குள்ள இவனுக்கு இப்ப செஞ்சா சரியா வருமா? ஏன்னா அவனுக்கு வேலை சரியா இல்லையா? இல்ல அதுதான் உங்களுக்கு அது சரியில்லையே. இது செஞ்சா சரியா வருமா இல்லையான்னு. அதே மாதிரி சொந்தத்திலயும் பொண்ணு இருக்கா? ஆமாங்கப்பா. அதை செய்யலாமா வேணாமன்ற குழப்பம் இருக்கா? அது நான்
படிக்கலான்னு இருக்கோம்பா, அவங்க படிக்க வைக்கிறாங்கப்பா. இதேதான் விஷயம். சரியா பிடிச்சி. இப்ப வந்துருச்சு பாருங்க, அது சொல்லி ஐயா இப்ப படிங்க ஐயா என்ன சொல்லியிருக்கேன்னு. உங்கள் ஆழ் மனதில் பயத்துடனும் குழப்பத்துடனும் செய்யலாமா வேண்டாமா என்ற எண்ணத்துடன் செய்ய வேண்டாம். தள்ளி போடுவது நல்லது. நல்லது நடந்திட இந்த மந்திரம் அது இடது பக்கத்திலேயே. அம்மா அந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கடா கண்ணா நீ. ஆமா. அப்புறமா புக்கு வாங்கிக்க, மந்திரத்தை மட்டும் எழுதிட்டு படிச்சுட்டு புக்கு வாங்கி இந்த மாதிரி பாத்துக்கோ. மந்திரத்தை மட்டும் நோட் பண்ணிக்க நீ. ஐயா சொல்றாரு பாரு. ஓம் ஆத்மதத்தாய ஓம் ஆத்மதத்தாய மனதத்தாய அனதத்தாய பிரகஸ்பதயே பிரகஸ்பதயே சுபம் சுபம் வசியும் சுவாஹா. வசியம் சுவாஹா. ஆமா. அம்மா நீ தப்பா சொல்லிட்டு இருக்க. இது இணையதளத்துல வந்துரும் இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ. சரிங்கப்பா. ஐயா சொன்னதை பார்த்து எழுதி படி. சரிங்கப்பா. அப்புறமா புக்கை வாங்கிக்க. அது என்ன பேஜ் ஐயா? அப்பா பெரிய பையனுக்கு அது என்ன பேஜ் ஐயா? பண்ணுவாங்கம்மா. அதுக்கு முன்பாக இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக பக்கம் 264. இந்த ஞாபகம் வச்சுக்கடா கண்ணு. உங்க பையனுக்கு வந்திருக்கிறது 264 பக்கம். நீ புக்கு வாங்கினீங்கன்னா அந்த பக்கத்துல மந்திரம் இருக்கும். அப்பா அந்த அங்கலட்சணம் புக்லீங்களாப்பா? அதுல இல்லம்மா, இப்ப புதுசா இப்பதான் வெளியிட்டு இருக்கேன். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். உங்க புக்கு எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து புதிய புத்தகமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிவில. இது புது புக்கு. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணத்துல கிடைக்குமா? ஆமா ஏற்கனவே இது நான் ஆஷாட நவராத்திரில வெளியிட்டேன். ஆனா முழுமையா கொடுக்கல, கொஞ்சம் பிரதிகள் தான் ஐயா கொடுத்தாரு. இப்ப செவ்வாய்க்கிழமை நிறைய வந்துரும். அதனால செவ்வாய்க்கிழமை கிடைக்குமா வந்து வாங்கிக்க. 264 பக்கம்டாக்கண்ணா. புத்தகம் பேர் ஞாபகம் வச்சுங்க. ஆசீர்வாதத்துக்கு முன்பாக பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் கிடைக்கும் பாருங்கள் அப்படிங்கிற புத்தகத்தோட விலை. புத்தகம் வந்து இந்த புத்தகம் இதோட விலை வந்து 1000 ரூபாய். இந்த வந்து நகைப்பெட்டி மாதிரியாக இந்த பெட்டியை தயார் பண்ணி ஒரு பொக்கிஷமாக இந்த புத்தகத்தை நமது பக்தர்களுக்கு வழங்குறோம். குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருறா கண்ணா. நல்லது நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. மந்திரம் படிச்சா பலன் உண்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா ஐயா. அப்படியே ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்குங்கிறத ஒரு உதாரணத்தோட நம்ம பார்த்துட்டோம். ஆமா, சொந்தத்துல பெண் இருக்காங்கிறது யாருக்கு தெரியும்? ஐயா லைவா வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா. அது ஒன்றும் கட்டுக்கதை இல்லை. இல்லை அது வந்து இந்த வந்து குழப்பம் அப்படின்னா சொந்தத்துல பெண் இருக்கா, அதை செய்யலாமா வேணாமாங்கிற குழப்பம் இருக்குல்ல, அது நீங்க சரியா அதை பிடிச்சிங்க. ஒன்று கூட வந்து சரி அது புழுக்கா இருக்கட்டும் ஐயா, தோராயமா இருக்கட்டும். அடுத்த காலருக்கு அதே மாதிரி வருதா பார்ப்போம். பார்க்குறோம். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அம்மா ரொம்ப சப்தம் கம்மியாக கேட்குது, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கம்மா. குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இப்படி பார்க்க முடியாதுல்ல. அவர் பேர் என்னம்மா? கண்ணா நான் நட்சத்திரம் கேட்டேன்னா பாஸ்கரா பேரு? வயசு என்னடா கண்ணா? வயசு 48. சரிம்மா. என்ன பண்றாரு அவரு? இப்போ வெளிநாட்டுல நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஊருக்கு வந்துட்டாங்க சாமி. அம்மா வந்திருக்க கூடாதுமா, 57 வயசு வரைக்கும் வரக்கூடாது. இங்க வந்தா அப்படியே கடன் ஆயிடுமா? ஆமா சாமி, அப்படிதான் சாமி. அப்படியே கடன் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும், மேற்கொண்டு நகையெல்லாம் போயிடும், சம்பாதிச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும்டா கண்ணா. ஆமா சாமி. தேவையில்லாத பிரச்சனையில வேற சிக்கிடுவாருமா. இது போக வழக்கும் வந்துடுடா கண்ணு. ஆமா சாமி. வழக்கு இருக்கா இப்ப? வழக்கு சும்மா ஒரு பிரச்சனை தான், அது முடிஞ்சிச்சு சாமி. அவ்வளவுதான், அப்படியே விடுங்க. அது தொடராம பாத்துக்கணும்டா கண்ணா. கொடுத்த பணம்லாம் வரவே இல்லை சாமி. உடம்புக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. யாருக்கு? அவருக்கா? அவங்களுக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கு, எனக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் சாமி. இல்லடா கண்ணு, எனக்கு 2-3 விஷயத்துல சந்தேகம் வருது. அதாவது வெளிநாட்டில் வந்தா உங்க வீட்டிலேயே யாராவது ஒரு பெண்ணால பிரச்சனை வருதா? சொந்தக்கார பெண்ணால? இருக்கு சாமி, அந்த மாதிரிலாம் இருக்குதுதான். இல்ல, எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது.
நீ நேர்ல வந்து பார்க்கறது நல்லதுடா கண்ணா. பார்க்கணும் சாமி. அன்னைக்கிற மாதிரி வந்து இருக்கிறேன். இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துருங்க கண்ணா. சரிங்க சாமி. நல்லதும்மா நல்லதும்மா நல்லது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோட சீக்கிரம் கடனெல்லாம் தீர்ந்து நிம்மதி பெற்று நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ 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 சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணும். என்ன பேருமா? திருப்புகழ். திருப்புகழ். என்ன வயசாச்சுமா? 42 வயசுங்கய்யா. ஐயோ, பேரை கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. திருப்புகழ். திருப்புகழ். சொல்லுங்க, நான் வயசு என்ன சொன்னீங்க? 42ங்க. சொல்லுங்க திருப்புகழ். நானும் ரெட்டை குழந்தைங்க. திருப்புகழ் திருவாசகம் அவர் பேரு. புரியலம்மா? இரட்டை குழந்தைகள், திருவாசகம் இன்னொருத்தர் பேர். ஓ, பையனுக்காக கேட்குறீங்களா? இல்லை, இவரோட பிறந்தவர். என்னோட ஐயா, எனக்கு தான் கேட்குறேன். திருப்புகழ் நீங்க? ஆமாங்க ஐயா. இன்னொருத்தர் உங்க கூட பிறந்தவரா? ரெட்டை குழந்தைங்க. சரி சரி, பரவாயில்ல, சொல்லுங்க திருப்புகழ். எனக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை. ம். சொந்தமாக இப்போ தான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் சொந்தமாக. சரி. டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட். இந்த மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. இல்லைம்மா, செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். 36வது வயசுலேயே உங்களுக்கு நடந்திருக்கணும். சரி. அதுலேயே மிஸ் ஆயிடுச்சு. செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த பாம்படிச்ச தோஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அம்மா சைடில், அம்மா பெத்த அப்பா தாத்தா வகையில் யாருக்காவது 2 தாரம் இருந்ததா? இல்ல, அம்மா சைடுல யாரும் 2 தாரம் இல்லைங்க. இல்ல அம்மா பெத்த அப்பாக்கு, தாத்தாக்கு இல்ல ஒரே ஒரே. தெரியாதா? இல்ல ஒரு வயசு தான். உங்க தாத்தாவுக்கு? எங்க தாத்தாக்கு அது தெரியல. எங்க தாத்தாக்கு, எங்க அப்பாவோட தாத்தாக்கு தெரியல. இல்ல இதுக்கு வந்து மாரிவடு தோஷம்னு பேரு தம்பி. சரிங்க சார். அந்த மாரிவடு தோஷம்னா என்னன்னா, உங்களுக்கு எந்த நல்லது நடந்தாலும் மாறிடும். சரிங்க சார். எது நடந்தாலுமே உங்களுக்கு பாருங்களேன், கடைசியில் பிரச்சனை ஆகிடும். நீங்கள் சம்பாதிங்க, பணம் சேருங்க, மொத்தமாக போகும். எவ்வளோ கஷ்டப்படுங்க, நீங்கள் அதுக்கான பேரே கிடைக்காது. நீங்கள் யாருக்காவது ஐடியா கொடுங்க, அவனுக்கு நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குமா. இதுக்கு தான் மாரிவடு தோஷம்னு பேர். இதுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நம்ம கேட்க வேண்டியிருக்கும். நீங்கள் எப்பயாவது பாம்பு அடிச்சிருக்கீங்களா? எவ்வளோ நாள் இருக்கும் அது? இல்லை, அது வந்து மம்முட்டியில் வெட்டினீங்களா, இல்லை கோடாரியில் அடிச்சிங்களா, இல்லை கம்பால் அடிச்சிங்களா? சரி. ஏன்னா அதே அது மாதிரி நிறைய உங்கள் கூட பிறந்தவங்களோ, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்களோ யாராவது துர்மரணம் அடைஞ்சது இருக்கா? அதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதாவது கணத்துல விழுந்துடுறது, அடிபடுறது, விபத்துகளில் சாகிறது, அந்த மாதிரி? இல்ல, அப்பா அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்பா இறந்துட்டாங்க. அது பிரச்சனை, அது சாதாரணம் தான், அது கிடையாது. நான் சொல்றது அவங்களோட சகோதரிகள். இல்ல, அந்த மாதிரி யாரும் இல்லை சாமி. யாரும் இல்லை தம்பி. நீங்க நேர்ல வந்து பாக்குறது தான் தம்பி நல்லது. சரி சார். ஏன்னா இது வந்து இதுக்கு மேல விட்டுட்டீங்க. உங்களுக்கு 45 வயசுக்குள்ள லைஃப் செட்டில் ஆகணும் தம்பி. அதையும் விட்டுட்டீங்கன்னா உங்களால அதுக்கப்புறமா அது வேற மாதிரி தான் போகும் தம்பி, நல்லா இருக்காது. அப்போ நான் ஏதோ ஒன்று மேம்போக்கா உங்களுக்கு சொல்றது வந்து சரியா வராது தம்பி. காரணம், நீங்க எல்லா பரிகாரமும் பண்ணியிருப்பீங்க, போகாத கோயில் இருக்காது, செய்யாத வழிபாடு இருக்காம எல்லாமே முடிச்சிட்டு இருப்பீங்க. எந்த பலனும் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா, இந்த மாரிவடு தோஷங்கிறது அந்த மாதிரி தம்பி. அப்போ நானும் அந்த மாதிரி இப்ப நேரளவரிசில பரிகாரம் சொன்னா அது நடக்காது தம்பி. ஆனா ஆணி வேற பிடுங்கணும் தம்பி. அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் தம்பி. அதனால நிறைய கேள்வி கேட்டு அதுக்கான விடையை நான் பெற வேண்டியது இருக்கு தம்பி. அப்ப நேரளவரிசையில முடியாது. அதனால நீங்க என்ன வந்து பாத்துருங்க தம்பி. என்னங்க தம்பி? ஆசீர்வாதம். குறையில்லாம சீக்கிரம் நல்லபடியா விவாகம் நடந்து குடும்ப சகீதமா மகிழ்ச்சியா வாழணும் தம்பி. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. இதுல வியப்பான விஷயம் என்னன்னா, சுவாமிகள் பாம்பு அடிச்சிருக்காரு போன வருஷம். நீங்க வந்து சரியா அதை பிடிச்சிங்க. பாம்பு அடிச்சிருக்கீங்களா? எப்படி அடிச்சிங்க? ஆமா,
கோடரி இல்லையா, இதுல மண்வெட்டி இல்ல, இல்லையா, அதுக்கும் கடப்பாறை இல்லையா, காரணம் இருக்கு ஐயா. கம்பு இல்லையா? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ கதை மாதிரி சில பேர் நினைப்பாங்க. மம்மிட்டியில் வெட்டினவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பங்காளி சண்டை வந்தே தீரும் ஐயா. சொத்து பிரச்சனை வந்தே தீரும் ஐயா. கோடாரி கத்தியில் வெட்டி இருந்தால் ஐயா அவங்க குழந்தையில சந்ததிகளுக்கு பாதிப்பு இருக்கும் ஐயா. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது ஐயா. கம்பில் அடிக்கிறவங்களுக்கு ஐயா வாழ்க்கை சரி இருக்காது ஐயா. இது நிறைய தனித்தனியாக இதெல்லாம் சிம்பிளாக சொல்கிறேன் நான். இது என்னையா இது இதுக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இது பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஸோ நம்பிக்கையை முழுசாக எடுத்துக்கிறவங்க இதெல்லாம் வந்து அஷ்டநாக சித்தர்கள்னு இருக்காங்க. ஆனிமாண்டவியர், அஸ்தீகர், மகாபதுமன், சாருகி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. அவங்க வாழ்க்கையில் எடுத்திருக்காங்க ஐயா. இதுக்கு நடுவில் இந்த புத்தகம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஐயா. இந்த புத்தகத்துக்கு ஒரு எளிமையான வழி செய்திருக்கோம் ஐயா நம்ம. அதாவது ஒரு பார்கோடை உருவாக்கிறோம். இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி செல்ஃபோனை காமிச்சா புக்கு மொத்தம் நம்ம என்னென்ன புக்கு இருக்கோ அதெல்லாம் வந்துடும் ஐயா. இந்த புக்கை பற்றியான டீட்டெயிலும் வந்துடும் ஐயா. பாருங்க ஐயா, நீங்களும் பாருங்க. ஆமாம், அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தொழில்நுட்பத்தோடு இப்போ நம்ம அதை செஞ்சுருக்கோம். ஆமாம் ஐயா. ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது ஐயா. நானும் பக்கம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் புகைப்படம் எடுத்து வச்சிங்க ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோன்லேயும். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். ஏன்னா எளிமையாக கிடைக்க இன்னொரு முறை காமிச்சா நல்லா அதை வந்துடுச்சு ஐயா. ஏன்னா எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்கோட் கொடுக்குறேன். என் அன்பான பக்தர்கள், நம்ம ஆத்ம சங்கமத்தினுடைய விரும்பிகள், பக்தர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த பார்கோடை எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்கெல்லாம் பயனடையட்டும். பெறறவங்க பெறட்டும், அது அவங்களுடைய விதி. இந்த புத்தகம் தினம் சட்டைப்பையிலையும் கைப்பையிலையும் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு மகா பொக்கிஷம். எதற்கு வேணாலும் நம்ம பதில் அதிலேருந்து எடுத்துக்க முடியும் என்பதை சொல்லி இன்னொரு பக்தர் காத்துட்ருக்காங்க. திருப்பியும் போட்டிருக்கேன் பாருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். அம்மா சொல்லுங்கம்மா, நான் சாமி பேசுகிறேன். எங்கேருந்து பேசுகிறீங்க? தம்பி நான் பல்லடத்துலேருந்து பேசுகிறேன் தம்பி. யாருக்கா கேட்க போகிறீங்க கண்ணா? தம்பி நீங்கள் சொன்ன ஒரு தயவுனால கூட ரொம்ப கண்ணா இருக்குங்க. அம்மா கொஞ்சம் தெளிவாக கேட்கல, கொஞ்சம் நகர்ந்து பேசுகிறீங்களா? சாமி நான் பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் கலைவாணிங்க. என்ன பேருமா? கலைவாணி. கலைவாணி சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? சாமி நான் உங்களோட தயவுனால நல்லா இருக்கிறேன் சாமி. என் வீட்டுக்காரரு கூட சேர முடியாம தயவு சரி போய் நீங்க சொன்ன ஒரு மருத்துவத்தினாலையும் அந்த சாமி கும்பிட்டதுனாலையும் உடைச்சு நான் நல்லா இருக்கிறேங்க. போட சேர்ந்து வாழறியா? நல்லா இருக்குங்க ஐயா. நினைச்சீங்க வந்தே 5 வருஷம் ஆகி போச்சுங்க ஐயா. புரியலம்மா. நான் இங்க வந்து 5 வருஷம் ஆச்சுங்க ஐயா. அந்த சிங் வந்து எனக்கு ரொம்ப பலனா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றது தானம்மா நோக்கம். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கு ஐயா. நான் இப்ப எங்க வீட்டுக்காரி தொழில் பத்தி செட் ஆக மாட்டேங்குதுங்க ஐயா. அப்படியா? ஏன் செட் ஆகலங்கிறத புக்கை கேட்டு பார்ப்போமா? சரிங்க ஐயா. சரி, நீ அப்படியே நல்லா கடவுளை உங்க வீட்டுக்காரரை நினைச்சுக்கிட்டு நல்லா கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க கணவர் பேர் என்னம்மா? அவர் பேர் சிவசுப்பிரமணியம். சிவசுப்பிரமணியம்மா? ஆமாங்க. ஐயா அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் யோசித்து எடுங்க ஐயா. இருங்கம்மா, அப்படியே இருங்கம்மா, என்னன்னு பார்ப்போம். அப்படியே கேளுங்கம்மா. இதையாவது நம்பி செயல்படலாமா என்று நினைப்பதில் ஆழ்மனதில் ஏதோ ஒரு பயமும் குழப்பமும் தோன்றுகிறதா? செயல்பட வேண்டாம். நம்புகின்றவரால் பிரச்சனையே வரும். பிரச்சனை வராமல் இருக்க மந்திரம். கண்ணா சொல்லுங்க. இப்ப யார்கிட்டயாவது அவரு ஏதாவது புதுசா பண்ணணும்னு பிளான் பண்றீங்களா? ஆமாங்க ஐயா. அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு போறேன்னு அதுலயே ரொம்ப இல்ல அதுதான் இப்ப படிக்கிறேன் கேளு ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப படிக்கும்போது இன்னும் தெளிவா புரியும். இதையாவது நம்பி செயல்படலாமா என்று நினைப்பது. இது உங்க கணவர் நினைக்கிறதுமா? சரிங்க ஐயா. நீயும் நினைக்கிறது இதுல போனாவது நல்லா இருக்குமா இல்லையோன்னு பயப்படுற. ஆமாங்க ஐயா. அதுதான் இப்ப அதுக்கு பதில் சொல்லுதுமா. அது இதையாவது நம்பி செயல்படலாமா என்று நினைப்பதில் ஆழ்மனதில் ஏதோ ஒரு பயமும் குழப்பமும் தோன்றுகிறதா? செயல்பட வேண்டாம். நம்புகின்றவரால் பிரச்சனையே வரும். யார் இதுக்கு திணிச்சு கூட்டு போறாங்களோ அவங்களால அவருக்கு பிரச்சனை வரும், விரயம் வரும், வேண்டான்னு சொல்றாருமா. சரிங்க ஐயா. புரியுதா? சரிங்க ஐயா. நீ கேட்க வந்தது அதுதானே?
ஆமாங்க ஐயா. சரி, நீ இந்த புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தை சொல்றேன், நீ நோட் பண்ணிக்கோ. அதுல மந்திரம் இருக்கு. சொல்லுங்க ஐயா. அந்த மந்திரத்தை அவரை படிக்க வச்சிட்டோம்னா சரிங்க ஐயா. அவருக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும், தொழிலும் அமைஞ்சிரும் கண்ணா. சரிங்க ஐயா. இப்போ மந்திரத்தை படிக்க மட்டும் சொல்றேன். புத்தகம் வாங்கும்போது பக்கத்தை கேட்டுக்குமா ஐயா. பக்கம் ஐயா, பக்கம் 246மா. ஏன்னா இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேம்மா, கிடைக்கும். ஏற்கனவே கொஞ்சம் தான் கொடுத்தா, ரொம்ப வரல, இப்போ வந்திருக்கு, கிடைக்கும். அங்கே வாங்கிக்கிங்க. 264 ஐயா. 246. 246வது பக்கத்தில் உங்களுக்கான மந்திரம் இருக்குமா, வந்து வாங்கி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன். நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லா இருமா, நல்லா இருமா. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலி தருமா. சீக்கிரம் அவருக்கு தொழில் அமைஞ்சு ரொம்ப நல்லா இருங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லதுமா, இதான் ஐயா விஷயம். இதை வந்து நிரூபிச்சாச்சு, திரும்ப திரும்ப நிரூபிச்சாச்சு. ஒரு தடவை வாசிச்சுட்டு அப்புறம் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு 1000 பேருக்கு பார்த்தால் ஐயா. ஏன் நான் அவங்களை கேள்வி கேட்டேன்னா, பார்க்குறவங்களுக்கு இப்போ மொட்டையாக படிக்கும்போது கொஞ்ச நேரம் பத்து தான் புரியும். இந்த பயணிச்சுக்கிட்டே வந்த தொடர்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு. இப்போ நம்ம அறுதிட்டு கேட்க முடியுது பாருங்க, புதுசாக யாருன்னு நம்பி போறியா நீ, அப்போ அது உள்ளே இருக்குது, வேண்டாம் போகக்கூடாது அப்படின்னு. அதான் ஐயா 2 விஷயம் ஐயா. முதல்ல இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 6 மணிக்கு மேலே பௌர்ணமி. இன்று இரவு நம்ம ஆசிரமத்திலே பௌர்ணமி நடப்பதை நான் மந்திரம் சொல்லி கேட்டது போல பயனடைங்க, பங்கு கொண்டு. இதெல்லாம் எளிதில் தீர்வு கொடுக்கின்ற, நிம்மதி கொடுக்கின்ற, மன மகிழ்வு கொடுக்கின்ற ஒரு மார்க்கம். அதனால இன்னைக்கு ஐயமே இல்லை சாமி. ஆமா ஐயா, அனுபவபூர்வமா சொல்றீங்க. அது ஒண்ணு. அடுத்தபடியா 2வது விஷயமா, வியாழக்கிழமை காலையில 8:30 மணி முதல் பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. இதில் தான் இந்த சூன்ய மந்திர தந்தங்கள்லாம் விலகக்கூடியது. காலப்போக்கில் நான் உங்களுக்கு அந்த விளக்கை காட்டுறேன். அன்றைக்கி போடும் போதெல்லாம் என்ன மாதிரி ஆகுதுங்கிற அதிசயத்தை பார்ப்பீங்க. அது வருகின்ற வியாழக்கிழமை பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் புத்தகமும் வெளியீடு. எல்லாத்துலேயும் பங்கு கொண்டு பயனடையும். ஏன் வந்தேன்னா வட்டம் போட்டாங்க ஐயா, அதனால் நேரம் முடிஞ்சு போச்சு. வட்டம் போட்டதுனால அடுத்த வாரம் சந்திப்போம். புத்தகத்தோடையே சந்திக்கிறேன். பார்ப்போம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்